Welcome to our channel Easy Mathematics. Today I am taking a subject for 8th standard Maths. The first chapter is Number. It is a new Tamil Nadu State Board syllabus 2020. The first topic is Introduction of Number. Before that, subscribe my channel, click the bell button. Let us recall the different types of numbers which have already learned in our earlier classes. We want to count. It is a natural to start with number 1, 2, 3, 4, 5, etc. Isn't it? Yes. ஒரு பொருள் நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நேச்சுரலாகவே ஸ்டார்ட் பண்ணுற லெட்டர் வந்துட்டு 1, 2, 3, 4, 5 அப்படின்னு தான் கவுண்ட் பண்ணுவோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் 1. சரியா? நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணும்போதும் ஸ்டார்டிங் நம்பர் இஸ் 1 தான் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6 எக்ஸ்ட்ரா கவுண்ட் பண்ணிட்டே இருப்போம். கரெக்டா? ஓகே. These are all called the counting numbers or natural numbers. இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் நம்ம கவுண்டிங் நம்பர்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம கவுண்ட் பண்றோம் இல்லையா? நேச்சுரலா நம்ம கவுண்ட் பண்றதே இப்படிதான். இந்த நம்பர் தான் ஸ்டார்ட் பண்ணி கவுண்ட் பண்றோம். தட் மீன்ஸ் 1, 2, 3 எக்ஸெட்ரான்னு தான் கவுண்ட் பண்றோம். அப்படி கவுண்ட் பண்றதுனால இந்த நம்பர்ஸ் வந்துட்டு நம்ம கவுண்டிங் நம்பர்னு சொல்றோம். அதே மாதிரி இது நேச்சுரலாவே ஸ்டார்ட் ஆகிறது 1, 2, 3 நம்ம ஸ்டார்ட் பண்றதுங்க அப்படிங்கிறதுனாலையும் இதை நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நேச்சுரல் நம்பருக்கு ரெண்டு நேம் இருக்கு. ஒன், the natural number is also called the counting number and is a natural number. Okay. These collections, their collections இருக்கு பாத்தீங்களா? இந்த collection is denoted by n. இந்த collection தான் வந்துட்டு நம்ம capital N ன்னு சொல்றோம். That means natural numberோட first letter capital N. These use of these three dots. இந்த etcetas போட்டிருக்கோம் இல்லையா? 1, 2, 3, 4, 5, 6ன்னு போட்டிருக்கோம்ல, அதுக்கு பக்கத்துல 3 dots இருக்கு பாருங்க. அந்த 3 dotsோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த நம்பர் இந்த 4ஓட நிக்க போறது இல்ல. இது இதுக்கு மேலேயும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கறத தான் நம்ம இந்த 3 dots மூலியமா சொல்றோம். ஓகேவா? நேச்சுரல் நம்பர் எப்பயுமே அதை நம்ம வந்துட்டு கவுண்டிங் நம்பர்னு சொல்லுவோம். இது எப்பயுமே ஸ்டார்ட் ஆகிறது 1, 2, 3, 4, 5 எக்ஸ்ட்ரா ஸ்டார்ட் ஆகும். இதனை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் n அப்படின்னு டினோட் பண்ணுவோம். சரியா? What is the natural number? The natural number also called the counting number. The set of all natural number capital N is 1, 2, 3, 4 etc. Okay, first one is natural number on number line. Number line எப்படி natural numbers போடுறது அப்படின்னா நமக்கு முன்னாடியே தெரியும். லைன் படிச்சிருப்போம், லைன் செக்வென்ஸ் படிச்சிருப்போம், ரே படிச்சிருப்போம். லைனுங்கிறது ரெண்டு பக்கமும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். ஒரு ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. லைன் செக்மெண்ட்டுங்கிறது ரெண்டு டாட்டை போட்டு ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ரேங்கிறது எப்படி சொல்லுவோம்? ஒரு டாட்ல ஸ்டார்ட் ஆகி அது கண்டினியூ ஆகி ஒரு டேரக்ஷன்ல போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? நம்ம நம்பர் லைன்ல எப்பயுமே ஒரு ரே தான் யூஸ் பண்ணுவோம். அதுவும் நேச்சுரல் நம்பருக்கு கண்டிப்பா ரே தான். ஓகேவா? ஒரு ரேல ஃபர்ஸ்ட் டாட் ஸ்டார்ட் ஆகுது. ரே வந்துட்டு இந்த அம்புக்குறி போட்டிருக்கோம், ஆரோ போட்டிருக்கோம் அப்படின்னா அது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேவா? அந்த நம்ம எக்ஸெட்ரா டாட்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இந்த ரே டாட்ஸ். ரே ஓகே, 1ல இருந்து நம்ம இந்த ரேவை பிட்டா பீசஸா கட் பண்ணி நம்ம ஒவ்வொரு பீசஸ்க்கும் நம்பர்ஸ் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 1, செகண்ட் நம்பர் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. These are called a number line. Consider the situation. Yesterday my purse had rupees 80. Today my purse have maybe empty. How many rupees are there in my purse now? How to denote the emptiness? Here comes the concept of zero involved the symbolize of idea of emptiness. The concept of zero, though quite natural now, was not normal to early humans. Only after hundreds of years people started thinking of it as an actual number. The difficulty was solved when the Indian mathematician provides the symbol for zero. His name is
ஆரியப்பட்டா. ஓகே, மறுபடியும் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நேச்சுரல் நம்பர்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னா, ஒருவேளை நேத்தி வந்துட்டு என் பர்ஸ்ல ஒரு 80 ருபீஸ் காசு இருக்குன்னு வச்சுப்போம். இன்னைக்கு அந்த 80 ருபீஸும் போயிடுச்சு. யாரோ வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ என் பர்ஸ் வந்துட்டு எம்டியா இருக்கு. இப்பதான் நீங்க சொல்லி கொடுத்தீங்க நேச்சுரல் நம்பருங்கிறது 1 2 3 4 தான் ஸ்டார்ட் ஆகும், வேற எந்த நம்பர்ஸும் கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ என் பர்ஸ்ல காசு இருந்தப்போ அது நேச்சுரல் நம்பரா இருந்துச்சு. என் பர்ஸ்ல இப்போ காசே இல்லை. இல்லைன்னா அப்ப என்னவா இருக்கும்? டவுட் வருதா? இந்த மாதிரி வந்துட்டு டவுட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பீப்புள்ஸ் யோசிச்சாங்க, என்னதாண்டா பண்ணலாம், ஒரு வந்துட்டு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றோமே, ஒண்ணுமே இல்லைங்கிறதுக்கான ஒரு நம்பர், ஒரு சிம்பிள், எதுவுமே நம்ம கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீப்புள், ஹண்ட்ரட் தௌசண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு யோசிச்சாங்களாம். அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் வந்துட்டு இந்தியாவை சேர்ந்த ஒரு மேத்தமெட்டிஷியன், இந்தியன் மேத்தமெட்டிஷியன், நம்மலாம் ப்ரௌடா ஃபீல் பண்ணலாம், அவர் வந்துட்டு ஒரு இந்தியன் மேத்தமெட்டிஷியன். அவர் நேம் என்ன அப்படின்னா ஆரியப்பட்டா. இந்த ஆரியப்பட்டா அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்துட்டு அந்த எம்டினஸ், நம்ம காலியா இருக்கு, பர்ஸ் எம்டியா இருக்கு அப்படின்னு சொன்ன பாத்தியா, அந்த எம்டினஸ்க்கான ஒரு சொல்யூஷன் அவர் கொடுத்தாரு. அவர் கண்டுபிடிச்சது தான் ஜீரோ அப்படிங்கிற ஒரு நம்பர். ஜீரோக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டா ஒன்றும் இல்லை, எம்டி அப்படிங்கிறது தான் ஜீரோக்கான மீனிங். இவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய பீப்புள்ஸ் எஸ் அந்த எம்டினஸ்க்கு நம்ம ஜீரோனே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஓகே, அப்போ இப்போ இந்த ஜீரோ வந்துட்டு இவர் கண்டுபிடிச்சதுனால இதை எது கூட சேர்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு ஏற்கனவே தெரியும் நேச்சுரல் நம்பர். இதுக்கப்புறம் இவர் கண்டுபிடிச்ச இந்த எம்டினஸ்க்கான நம்பர், அந்த நம்பர் வந்துட்டு ஜீரோ. ஸோ ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஜீரோவும் நேச்சுரல் நம்பரும் சேர்ந்துச்சு அப்படின்னா தான் அது ஒரு ஹோலா இருக்கும், மொத்த உருவமா இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த நம்பர்ஸ்க்கு பேரு ஹோல் நம்பர். ஜீரோவும் நேச்சுரல் நம்பரும் சேர்ந்த நம்பருக்கு பேர் தான் ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A whole number is definition: a number without decimal or fraction part and represent whole things without pieces. எந்த ஒரு பீசஸும் இல்லாம ஒரு ஹோல் நம்பரா இருக்கிறது. இப்போ நம்ம சொன்னோம்ல, ஜீரோவும் நேச்சுரல் நம்பரும் சேர்ந்தது தான் ஹோல் நம்பர்னு சொல்லுவோம். ஹோல் நம்பர், it is denoted by capital letter W. Okay, the set is called whole number. We go next, number line. Whole number on a number line. You already know about natural number on number line. 1 2 etc is called a natural number, and we additionally added a zero. So zero is added a natural number, it is called a whole number. This is called whole number on a number line. Even zero was not sufficient to solve all problems. இது வரைக்கும் நம்ம திங்கிங் பண்ணது எல்லாமே என்ன சொல்லிட்டு இருந்தோம், நேச்சுரல் நம்பர் இருக்கு, அது கூட எம்டினஸ்க்காக நம்ம ஒரு ஜீரோன்ற ஒரு நம்பர் சேர்த்துக்கிட்டோம். இப்போ எம்டினஸ்க்காக மட்டும்தான் நம்மளால ஜீரோ சேர்த்துக்க முடிஞ்சுச்சு. அதை விட நிறைய சம்ஸ் வருதே, ஜீரோவும் சொல்ல முடியாம நேச்சுரல் நம்பரும் சொல்ல முடியாம சில சம்ஸ் இருக்கு. அது மாதிரி என்னென்ன சம் இருக்குன்னு பார்ப்போமா? இஃப் யூ திங்க் வாட் ஹேப்பன் when 4 is taken away from 6. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நம்பர் லைன் ட்ராப் பண்ணுவோம். நம்பர் லைன் ட்ராப் பண்ணிட்டு 6ல இருந்து 4 away from 6. 4 away from 6னா 6ல இருந்து லெஃப்ட் சைடு நம்ம ஜம்ப் பண்ணணும் 4 டைம்ஸ். ஸோ 6ல இருந்து லெஃப்ட்ல 6ஓட லெஃப்ட் பார்த்தா 5. ஸோ 5க்கு 1 ஜம்ப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 5ல இருந்து 4க்கு 1 ஜம்ப், 4ல இருந்து 3க்கு 1 ஜம்ப், 3ல இருந்து 2க்கு 1 ஜம்ப். அப்போ 6ல இருந்து நான் 4 டைம் ஜம்ப் பண்ணா இப்போ நான் எங்க நிக்கிறேன்னு கேட்டா 2ல இருக்கேன். சரியா? நான் ஃபர்ஸ்ட் 6ல இருந்தேன், இப்போ நான் 4 ஜம்ப் பண்ணி 2க்கு வந்திருக்கேன். ஸோ எனக்கு ஆன்சர் வந்துட்டு இதே சேம் நம்பர் லைன்லயே எனக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. இதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ஒருவேளை we know that to subtract 4 need to go 4 steps left side from the 6. We will land on 2, and so his answer is 2. But what will happen if we want to subtract 6 from 4? This situation is make a humans needed to negative numbers. ஒருவேளை நம்ம 4ல இருந்து 6 steps நம்ம பேக் வருவோம் அப்படின்னா,
6 சப்ராக்ட் பண்றோம் அப்படின்னா 4ல இருந்து 6 நம்ம சப்ராக்ட் பண்ணா நம்ம ஜம்ப் பண்ண வேண்டியது 6 டைம் ஜம்ப் பண்ணுவோம். இங்க இருக்கிறதே 4 டைம் தான் ஜம்ப் பண்றதுக்கான நம்பர்ஸே இருக்கு. 0க்கு இந்த பக்கம் போனாதான் இன்னும் 2 ஜம்ப் என்னால பண்ண முடியும். ஓகே, இப்போதான் நமக்கு வந்துட்டு நெகட்டிவ் நம்பரோட இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது. சரியா? அதை தான் நம்ம இந்த மாதிரி எழுதணும். ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் சைடு ரே யூஸ் பண்ணி நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர் சொன்னோம். இப்போ லெஃப்ட் சைடு, தட் மீன்ஸ் 0க்கு லெஃப்ட் சைடுல ஒரு ரே கொண்டு போய் அந்த நம்பர்ஸ் மைனஸ் நேச்சுரல் நம்பரே அப்படியே நெகட்டிவா மாறுது. -1, -2, -3, -4 எக்ஸெட்ரா. இப்போ 0க்கு ரைட் சைடு வந்துட்டு நேச்சுரல் நம்பரா இருக்கும், லெஃப்ட் சைடு வந்துட்டு நெகட்டிவ் நம்பர்ஸா இருக்கும். This kind of numbers called integers. Okay. வாட் இஸ் an integer? இன்டீஜர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹோல் நம்பர், அது கூட 0 இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். இது எல்லாத்தையும் தான் நம்ம இன்டீஜர்ஸ்னு சொல்றோம். சரியா? இந்த செட் ஆஃப் லெட்டர்ஸ் வந்துட்டு தான் இன்டீஜர்ஸ். இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? இது வரைக்கும் ஒவ்வொன்று டினோட் பண்ணுவோம்ல. நேச்சுரல் நம்பர்னா கேபிட்டல் N, ஹோல் நம்பர்னா W. அப்போ இன்டீஜர்னா என்ன லெட்டர்னு கேட்டிங்கன்னா Z, கேபிட்டல் Z. ஓகே, இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா 0 பாருங்க, நேச்சுரல் நம்பர் ஆன் நம்பர் லைன். இதுல 0ங்கிறது மிடில்ல இருக்கும், 0க்கு லெஃப்ட் ரைட் சைடு இருக்கிறது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அண்ட் 0க்கு லெஃப்ட் சைடுல இருக்கிறது நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். 0 அப்போ 0க்கு ரைட் சைடுல இருக்கிறது பாசிட்டிவ் இன்டீஜர், 0க்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது நெகட்டிவ் இன்டீஜர் சொன்னீங்கன்னா அப்போ 0க்கு என்னதாங்க சைன் இருக்கு அப்படின்னு நீ கேட்கலாம். கரெக்டா? 0க்கு சைன் இருக்கா அப்படின்னு கேட்டா 0க்கு சைனே கிடையாது. அதை நம்ம பாசிட்டிவ்னு சொல்ல மாட்டோம், நெகட்டிவ்னு சொல்ல மாட்டோம். கரெக்ட்? 0 is neither positive nor negative. Thank you. இன்னைக்கு இது வரைக்கும் போதும். சரிங்களா? நாளைக்கு நெக்ஸ்ட் டாபிக் 8th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் டாபிக் இஸ் ரேஷனல் நம்பர். நம்ம ரேஷனல் நம்பர் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறது நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர்ஸ். இது மூணும் பார்த்திருக்கோம். நல்லா பாருங்க, உங்களுக்கு நல்லா ஈஸியா புரியும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க, நானும் பதில் சொல்றேன். தேங்க்யூ டியர்ஸ்.